உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. மக்கள் வணக்கம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க எங்களிடம் தொடர்பு கொண்டு உங்களுடைய பல் பிரச்சனை தொடர்பான உங்களுடைய ஐயங்களுக்கு தீர்வு காணலாம். இன்னைக்கு உங்களுடைய ஐயங்களுக்கு தீர்வு கொடுப்பதற்காக நம்ம கூட விபோஸ் பல் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் திரு வினோத் போஸ் அவர்கள் வருகை புரிந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பல் பிரச்சனைகளை பத்தி பேச போறோம். பல் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய சொல்லுக்கும் அது முக்கிய காரணமா இருக்கும், அழகுக்கும் பாத்தீங்கன்னா முக்கிய காரணம். இப்போ பல்ல பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் அது ஒழுங்கீனமா இருக்கிறதுனால அழகுக்கு மட்டும் அது பிரச்சனையா இருக்கா, இல்ல என்னென்ன செயல்களையும் அது பாதிக்குது, அதை பற்றின விளக்கங்கள் நேயர்களுக்காக. ஆமா, இப்ப இந்த படத்தை பாருங்க. இது ஒரு படம் மாதிரி தெரியுது இல்லைங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த முன்னாடி நீலக்கல பற்கள் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம பற்களை பல விதமா பிரிக்கிறோம். அந்த முன்னாடி உள்ள நீலக்கல பற்கள் வெட்டு பற்கள் சொல்லுவீங்க. இந்த பற்கள் இருக்கிறதுனாலதான் நமக்கு நல்ல உணவுகளை வெட்ட முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிங்கப்பற்கள். சிங்கப்பற்களுக்கும் சில செயல்கள் இருக்கு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பலமான பற்கள். பின்னாடி இருக்கிறது கடவா பற்கள். இதெல்லாம் நமக்கு சாப்பிடக்கூடிய தன்மை, அதாவது உணவை நல்லா சவைக்கக்கூடிய தன்மைகள் உள்ளது. சோ எப்பயுமே நீங்க பாத்துட்டீங்கன்னா வெறும் பற்கள் பற்களும் அமைப்பு நல்லா இருக்கணும், தாடைகள் அமைப்பும் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த ரெண்டு பற்களும் மேலையும் கீழையும் கரெக்டா உங்களுக்கு சேரும் பொழுதுதான் உணவுகளை நல்லா சமைச்சு சாப்பிட முடியும். இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல பாருங்க. இப்போ ஒரு பற்களோ, இந்த பற்களை பிடிக்கிறது தாடைகள் இல்லையா? இந்த தாடைகள் முன்னாடி இருந்தோ இல்ல இந்த பற்கள் சரியா உங்களுக்கு சேராம இருந்துச்சோ முக அமைப்பையும் கெடுக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி இருக்க வெட்டு பற்கள் சேராம இருந்துச்சுன்னா உணவுகளை சரியா வெட்டி சாப்பிட முடியாது. அதே சமயம் இந்த மாதிரி ஓட்டைகள் இருந்துச்சு முன்னாடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீங்க பேசுறது கூட சரியா சில ஒழுங்கா பேச முடியாது. ஏன்னா சில பர்டிகுலர் வார்த்தைகள்லாம் நிறைய மிஸ் ஆகும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம சில நேரம் பற்கள் சில பேருக்கு எத்தி இருக்கும், சில பேருக்கு இந்த மாதிரி கீழே இறங்கி இருக்கும், தெரியுது இல்லமா? இதுலயும் பாத்தீங்கன்னா வெட்டு பற்கள் சரியா வெட்டப்படாது. சோ கீழே உள்ள பற்கள் போய் உங்க ஈர்களை இடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஈர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் புண்ணாகக்கூடிய சக்திகள் உண்டு, மேல் பற்கள் கெட்டு போற சக்திகள் உண்டு. சரிங்களாமா? சோ இந்த கோணத்துல பாத்தீங்கன்னா அழகு மட்டும் கிடையாது, செயல்லையும் நிறைய பிரச்சனைகள் வரும். எஸ்பெஷலி இப்ப உங்க கீழே உள்ள தாடைகளோ கீழே உள்ள பற்களோ மேல் பற்களுக்கு முன்னாடி இருந்துச்சு வச்சுக்கோங்கம்மா, பிளஸ் மேல உள்ள தாடையிலே கீழ் தாடைக்குள்ள உள்ள அடங்கி இருந்துச்சுன்னா உணவு கூட சரியா உட்கொள்ள முடியாதுன்னு வச்சுக்கோங்கம்மா. சோ இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் உண்டு. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா சில நேரம் பற்கள்ல பாத்தீங்கன்னா பற்களே முன்ன பின்ன இருக்கும். இப்ப முதல்ல பார்த்ததெல்லாம் தாடைகள் முன்ன பின்ன இருக்கக்கூடிய சாத்தியனால இப்ப பற்கள் முன்ன பின்ன இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா, சில பேருக்கு அதை சுத்தம் பண்ணியே வைக்க முடியாது. ஏன்னா பற்கள் நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சீரா இருந்துச்சுன்னா அழகா சுத்தம் பண்ணி கொண்டு போகலாம். சோ இந்த மாதிரி முன்ன பின்ன இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை உங்களால சரியா சுத்தம் பண்ண முடியாது. இதெல்லாம் சில. சோ அங்க மொத்தம் பாத்தீங்கன்னா தாடைகளோட அமைப்பு முன்னும் பெண்ணும் இருந்தாலும் முக அமைப்பு கெடும். அதே சமயம் பற்களோட அமைப்பு முன்னு பெண் இருந்தாலும் முக அமைப்பு கெடும். இது எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா செயல்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உண்ற உணவு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். உணவுகள் ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லாம நல்லா சமைச்சு சாப்பிட்டாதான் நமக்கு உள்ள போய் ஜீரணிக்கும். நல்ல பற்கள் இல்லைன்னா சரியா ஜீரணிக்க முடியாது உணவுகளை. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில நேரம் நமக்கு அதுல இருந்து கொஞ்சம் நம்ம மேல பாப்போம், ஒரு படி பாப்போம். இப்ப சில பேருக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு நாடியே இல்லை இல்லையா? இந்த படத்துல பாத்தீங்கன்னா நல்ல அழகான மூக்கு, எடுப்பான உதடுகள், நாடிய சுத்தமா இல்லாத நேரத்துல வெறும் அந்த காலத்துல பற்களை மட்டும் தான் சரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நமக்கு தேவைன்னா வெறும் கீழ் உள்ள நாடியை மட்டும் வெட்டி முன்னாடி தள்ளி விட்டுறலாம். இப்ப முக அமைப்பு அழகா மாறிட்டு பாத்தீங்களா? சோ வெறும் பற்களை மட்டும் பார்க்காம முக அமைப்பை பாக்குறது ரொம்ப முக்கியம். இப்ப திருப்பி இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு கீழ் தாடை முன்னாடி இருக்கு, அதனால உதடுகள் தள்ளி இருக்கு, கீழ் உதடுகள். முகம் பார்க்கவே ரொம்ப கோரமா இருக்கு. அது சரியா அவரால் சாப்பிட முடியாதுன்னா எல்லா பக்கமும் பற்கள் சரியா மீட் ஆகாத சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த பெண்ணுக்கு அழகும் சரியில்லை, செயலும் சரியில்லை. இதனால நமக்கு கம்பி போடுவாங்க இல்லையா, அந்த கிளிப் போட்டு பற்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நேராக்கி அதுக்கப்புறம் நமக்கு இப்ப கீழ் தாடைக்கு தான் முன்னாடி எத்தி இருக்கு அப்படின்னா தாடையில கொஞ்சம் வெட்டி கீழ் தாடை பின்னாடி புஷ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த படத்துல திருப்பி பாத்தீங்கன்னா சாரி கீழே எத்திட்டு இருக்க தாடை பின்னாடி உள்ள போயிடும். அதே சமயம் பற்கொழிப்பு அழகா இருக்கு, செயலும் அழகா வந்துடும், முக அமைப்பும் அழகா வந்துடும் வச்சுக்கோங்க. ரெண்டையும் நம்ம கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இதுல கொடுமை என்னன்னா, இப்ப என்கிட்ட எத்தனையோ பேர் வைத்தியத்துக்கு வருவாங்க. நிறைய பேருக்கு ஒரே ஈரல வியாதி இதெல்லாம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்க வேற எதுக்கும் வலிக்கு வந்திருப்பாங்க, பல்லோ சொத்து இருக்க வலிக்கு வந்திருப்பாங்க. ஈரல பாத்தீங்கன்னா அவ்வளவு வியாதி இருக்கும். சரியாம? ஆனா கொடுமை என்னன்னா, படிச்சவங்களே நான் சொல்றேன், 10 பேருக்கு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதுல 9 பேர் அதை கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா மக்கள் நினைக்கிறாங்க வலி வீக்கம் வந்தாதானே பிரச்சனை,
ஒண்ணுமே இல்லாத போது சும்மா இவர் ஏதோ சொல்றாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் நடைபெறுது. ரொம்ப அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு என்ன வருந்தத்தக்க விஷயங்கள் இதெல்லாம் நம்ம நாட்டுல. இதே வெளிநாட்டுல எப்படி தெரியுமாமா, வியாதியே இருக்காது அவனுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வியாதியே கிடையாது அடிப்படையா. ஆனா வியாதி வந்துருமோ அதுக்கு என்ன பண்ணணும்ன்றதை இன்னைக்கு பண்ணுவாங்க. அதாவது எப்படி சிம்பிளா சொல்ல போனா, பற்கள்ல நம்ம ஊர்ல குழிகள் இருந்து சொத்த பற்கள் இருந்தாலும் பல்ல அடைக்கிறது கிடையாது. அவங்க ஊர்ல சொத்த பற்கள் வரதுக்கு முன்னாடியே பற்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம பற்கள் சொல்றோம் பாத்தீங்களா, இப்ப பற்கள் ஏன் சொத்த பற்கள் வருதுன்னா இந்த பற்கள்ல மேடு பள்ளங்களா இருக்கு பாத்தீங்களா, இப்ப இந்த இடத்துல கிருமிகள் தங்காது, ஆனா இந்த மாதிரி பள்ளங்கள்ல கிருமிகள் தங்கும். அப்ப அவன் என்ன நினைக்கிறான், இதெல்லாம் தங்கக்கூடிய இடங்கள் தானே, அப்ப அந்த மாதிரி எங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்கும் அதெல்லாம் அப்பயே எடுத்து விட்டுறாங்க வியாதி வர்றதுக்கு முன்னாடியே. நம்ம ஊர்ல வியாதி அவனுக்கு கடைசி நிமிஷத்துல தாங்க முடியாத வேதனை வரும்போதுதான் வைத்தியத்துக்கே வராங்க. அன்னைக்கும் 10 தடவை யோசிக்கிறாங்க. சோ இது மாறும் பொழுதுதான் நம்ம மக்கள் நல்லா இருக்க முடியும். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்கம்மா, சக்கரை வியாதிக்கு வைத்தியம் பண்றீங்க, ரத்த கொதிப்புக்கு வைத்தியம் பண்றீங்க, எல்லாத்துக்கும் பண்றீங்க. பேசிக்க சக்கரை வியாதி பேஷண்ட் சொல்றாங்க நல்ல உணவை சாப்பிடுங்க, சத்துள்ளதை சாப்பிடுங்க. வாயா சுத்தமா இருக்குன்னு எப்படி சத்துள்ள சாப்பாடு சாப்பிட முடியும்? ரைட்டாமா? மக்களோட மனங்கள் மாறணும். நம்ம மெயின் அந்த ப்ரோக்ராம் பண்றோம், நம்ம எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணுமா, வியாதியோட அடிப்படை என்ன, அடிப்படையை நீங்க கியூர் பண்ணுங்கம்மா, மத்த வியாதிகள் ஆட்டோமேட்டிக்கா செட் கியூர் ஆயிடும். கண்டிப்பா. சோ அதையும் நீங்க அழுத்தி சொல்லிருங்க. கண்டிப்பா. இப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, இது மாதிரி முன்னெச்சரிக்கை வந்ததுக்கு அப்புறம் நம்ம மருத்துவம் பாக்குறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தா எல்லாத்தையும் தடுத்துடலான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா மருத்துவத்தினால குணப்படுத்தக்கூடிய சக்திகள், அதாவது பூரணமா குணப்படுத்துகிற சக்திகள் உலகத்துல எதுலயுமே கிடையாது. ஆனா மருத்துவத்தினால இன்னைக்கு இறந்து போற ஒரு மனுஷன் ஒரு 10 வருஷம் தள்ளி போட முடியும். புரியுது இல்லாம? எதுக்கு நீங்க ஒரு வியாதியை உருவாக்கிக்கணும், எதுக்கு வாழ்க்கை முழுது நீங்க கஷ்டப்படணும்? அதனால முடிஞ்ச வரைக்கும் வியாதிகள் வராம ஒரு மனுஷனுக்கு இருக்காது, அது வேற விஷயம். ஆனா வியாதிகள் வர தன்மையை குறைக்க தெரியணும், அது உங்க பழக்க வழக்கங்கள் மூலமா. அதனாலதான் நம்ம பெரியோர்கள் அந்த காலத்துல இருக்காங்க. இப்ப என்னோட பழக்க வழக்கம் சரியில்லை, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், புரியுதாமா? பட் எனக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியோர்கள் எல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள் கரெக்டா இருந்ததுனால வியாதிகளோட தன்மைகள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு வியாதிகளோட தன்மைகள் ரொம்ப ஜாஸ்தி, அது நம்மளாலதான். ஆமா, கண்டிப்பாயா. ரொம்ப அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நம்ம மருத்துவமனை பத்தின ஒரு படக்காட்சி பார்த்து நம்ம தொடர்ந்து பேசலாம். மதுரை தெற்கு வெளி வீதியில் பலரும் பாராட்டும் பல் மருத்துவமனையாக விபோஸ் டென்டல் கேர் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஏசி வசதியுடன் பல சிறப்பு பிரிவுகளுடன் அமைந்துள்ளது. ஆர்த்தோடான்டிக் பல் சீரமைப்பு சிறப்பு பிரிவு, ஆர்த்தோபீடிக் முகத்தாடை சிறப்பு மருத்துவம், எண்டோடான்டிக்ஸ் பற்களின் வேர் வைத்திய சிறப்பு பிரிவு, பீடோடான்டிக்ஸ் குழந்தைகளுக்கான பல்வைத்திய பிரிவு, கன்சர்வேட்டிவ் டென்டிஸ்ட்ரி பற்கள் அடைத்தல் பிரிவு, ப்ராஸ்தோடான்டிக்ஸ் செயற்கை பல்வைத்திய பிரிவு, இம்ப்ளான்ட்ஸ், பீரியோடான்டிக்ஸ் ஈர நோய் சிறப்பு பிரிவு, ஓரல் அண்ட் மேக்ஸிலோ ஃபேசியல் சர்ஜரி முகத்தாடை அறுவை சிகிச்சை பிரிவு என்று ஒவ்வொரு பிரிவிற்கும் தனிப்பட்ட மருத்துவ நிபுணர்களை கொண்டுள்ளது. டென்டல் எக்ஸ்ரேஸ், ரேடியோ விஷுவலோகிராஃபி, ஓபிஜி அண்ட் ஈஃபலோமெட்ரிக்ஸ், டென்டல் லேசர்ஸ் போன்ற அதிநவீன பல் மருத்துவ சாதனங்களுடன் உலகத்தரமான பல் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அனுபவமிக்க திறமையான டாக்டர் வினோத் போஸ் MDS, ஆர்த்தோடான்டிக், ஆர்த்தோபீடிக், இம்ப்ளான்ட்ஸ் UK அவர்கள் தலைமையில் பல்வேறு பல் மருத்துவ சிறப்பு பிரிவு மருத்துவர்கள் ஊழியர்களுடன் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. மக்கள் சேவையாக விபோஸ் டென்டல் கேர் இலவச நடமாடும் அதிநவீன பல் பரிசோதனை பஸ் மூலம் ஏழை எளியோர் நகராட்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பல் பராமரிப்பு ஆலோசனை முகாம்களும் நடத்தி வருகிறது. மருத்துவமனையின் குறிக்கோள் நேர்மை, உயர்தர சேவை, சிறந்த கவனிப்பு. வி கேர். வாருங்கள், எங்கள் சேவையை கண்டு உணருங்கள். தங்களின் புன்னகையே எமது வெற்றி என கொள்வோம். முகவரி விபோஸ் டென்டல் கேர் மருத்துவமனை, 171 தெற்குவெளி வீதி, மதுரை 1. தொலைபேசி 0452233450. செல் 9345244555. படக்காட்சி பார்த்தோம். நேயர் இருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா. சரவணகுமாருங்க. சரி, உங்க பிரச்சனை என்னன்னு மருத்துவரிடம் சொல்லுங்க. சொல்லுப்பா. ஹலோ. சொல்லுப்பா, சொல்லு சார். இப்பங்க பல்லுக்கும் எகருக்கும் இடையில சந்து மாதிரி இருக்குதுங்க. சரிப்பா. அதுல இப்ப என்னன்னா, ஏதாச்சும் சாப்பிட்றப்போ தண்ணியை திடீர்னு ஏதாவது ரொம்ப நேரம் குடிக்காம குடிச்சோம்னாக்க அப்படியே ஒரு ரொம்ப ஜில்லுன்னு குடிச்ச மாதிரி வருதுங்க அந்த மாதிரி. சரிப்பா. அது
என்ன பிரஷ் ரொம்ப அமுத்தி வச்சு தேய்க்கிறது காரணமா இல்ல என்னன்னு தெரியலங்க சார். இல்லப்பா இந்த பற்களுக்கும் ஈருக்கும் இடைவெளி இருக்குதுன்னு சொல்றேன்லப்பா, இது வந்து ஏதாவது வைத்தியர்கிட்ட போய் காமிச்சிருக்கீங்களா அது வரைக்கும்? ஒன்னும் இல்லைங்க, காமிக்கலீங்க. ஈரல எதுவும் ரத்தம் வருதாப்பா? இல்லைங்க, ரத்தமெல்லாம் எதுவும் வருது. வாயில துர்நாற்றம் எதுவும் வருதா? அது எதுவும் இல்லைங்க. இந்த இடைவெளிகள் எங்க இருக்குப்பா, முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா? அதாவது மேல் பல்ல வரிசையில சைடுல இருக்குதுங்க. மேல் பற்களோட வயசு சைடுல இருக்குதாப்பா? அந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்கா, மத்த எல்லா இடத்துலயும் இருக்காப்பா? ஒரு 2 இடத்துக்கு இருக்குங்க. 2 பர்டிகுலரா 2 சின்ன சின்ன இடத்துல மட்டும், மத்த இடத்துல இல்ல இல்லையா? அந்த இடத்துல எதுவும் குழிகள் மாதிரி தெரியுதா பற்கள்ல? இல்லைங்க, அதெல்லாம் எது இல்லைங்க. சரிப்பா, இப்ப நீ இந்த படத்தை பாருங்க. இப்ப இவங்களோட மெயின் ப்ராப்ளம் என்ன சொல்றாங்கன்னா, பற்களுக்கும் ஈர்களுக்கும் நடுவுல இடைவெளிகள் இருக்கு அப்படின்னு. அதாவதுமா அணு வந்து குறியா வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி சொல்லல. இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா இது பற்கள் இல்லையா, இது உங்க ஈறுகள். இந்த பற்களுக்கும் ஈருக்கும் நடுவுல வந்து இந்த மாதிரி இடைவெளிகள் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்றாரு இல்லையா, ஆனா பற்கள்ல குழி இல்ல அப்படிங்கிறாரு. சோ இந்த மாதிரி ஈறுகள் இறங்கக்கூடிய தன்மைகள் நம்ம ஈர் வியாதி எல்லாம் சொன்னோம். ஏன் கூசுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்த படத்துல பாருங்க, இவர் என்ன சொன்னாரு, நான் பிரஷ் அழுத்தி தேய்க்கறனால அப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து ஈறுகள் மேல ஏறனால பல்லோட வேறு தெரியுது இல்லையா, வேறுகள்ல வந்து இந்த வெள்ளையா இருக்க எனாமல் கிடையாது. எனாமல் இல்லாத போது அந்த இடம் கூசதான் செய்யும். அதுக்குதான் இயற்கையா ஆண்டவனோட அமைப்பு ஈறு மேல கவர் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கூச்சம் இல்லை. பட் என்னைக்கு ஈறு மேல ஏறி பிரஷ் வச்சு ஹார்டா பிரஷ் பண்றாங்களோ, இந்த எனாமலுக்கு சக்தி இருக்குமா அந்த இது, ஆனா இந்த பல்லு வேருக்கு சக்தி இருக்காது. அப்ப ஈஸியா வெட்டுப்படும். இது வெட்டுப்பட பற்களோட நடுவுல நரம்புகள் இருக்கும் சரியாமா, அந்த நரம்புகள் பக்கத்துல இந்த வெட்டு போக போக கூச்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ ஒருவேளை இவர் சொல்றது வந்து இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய தன்மைகள் இருக்கு. இப்ப இவர் சொன்னதை வச்சு இப்படி சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இவர் வைத்தியரை போய் பார்த்து அந்த வெட்டுகளோ இல்ல அந்த இடைவெளிகளோ எதனால தோன்றுச்சுன்றதை அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை பற்கள் வெட்டி இருக்கா அப்படின்னா வெட்டுச்சுன்னா அதுக்கு பல்ல அடைச்சிக்கலாம். இல்ல 2 பற்களுக்கு நடுவுல ஈர் இறங்கி இருக்குது, ஈரோட வியாதி இருக்குதான்னு நினைச்சுன்னா அந்த ஈர் வியாதி நிப்பாட்டிக்கலாம். சோ டெஃபினட்டா அவங்க வைத்தியரை போய் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேயர் பார்த்தலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. ஹலோ மேடம், என் பேர் பாலா. சரி, அவங்க பிரச்சனை என்னன்னு மருத்துவரிடம் சொல்லுங்க. இல்ல மேடம், எனக்கு ஏஜ் 25 ஆகுது. சொல்லுங்க. எனக்கு முன்னாடி 4 பல்லு வந்து வெளியே வந்திருக்கு. சரி சரி, அதான் டாக்டர்கிட்ட எப்படி என்ன பண்ணலாம், அந்த 4 பல்ல வேற கரையாவே இருக்கு, ஒரு ஸ்மெல் வர மாதிரியும் இருக்கு. இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோப்பா. ஏன்னா இவரோட மெயின் பிரச்சனை வந்து இவருக்கு முன்னாடி உள்ள 4 பற்கள், அவரோட கணிப்புல 4 பற்கள் எத்தி இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்ப இந்த படத்துல திருப்பி பாருங்கம்மா. அதாவது பற்கள் எத்துறதுக்கு காரணங்கள் பல விஷயங்கள் இருக்கலாம். இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா நல்ல அழகான மூக்கு, எடுப்பான நாடிகள், அழகான உதடுகள் ரொம்ப முக்கியம். முக அமைப்புன்றது ரொம்ப முக்கியம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இருக்கு. ஒன்னு தாடைகள், இன்னொன்னு பற்களோட அமைப்பு. சில பேருக்கு வெறும் பற்கள் மட்டுமே எத்தலாம் சரியாமா, இதனால மூஞ்சி எத்தனை மாதிரி தெரியலாம். இந்த மாதிரி வெறும் பற்கள் மட்டும் எத்துச்சுன்னா, எத்திருக்க பற்கள் இருக்கு பாத்தீங்களா, அவங்க கிளிப் போட்டு இல்ல பிரேசஸ் போட்டு அந்த பற்களை வந்து பின்னாடி புஷ் பண்ற மூலமா உங்களுக்கு எத்திட்டு இருக்க உதடுகள் அழகா உள்ள போயிடுச்சுன்னா முகம் எடுப்பா இருக்கும். இவ 2வது இதுல வந்து சில பேருக்கு வந்து வெறும் பற்கள் மட்டும் இல்லாம அந்த மேல் பற்களும் மேல் தாடை இருக்கு பாத்தீங்களா, அந்த முழுசா அந்த அதே எத்திக்கு முன்னாடி போகலாம். நான் சொல்ற புரியுதுங்களா, இப்படி போனாலும் எத்தனை மாதிரி தான் இருக்கும். சோ இந்த மாதிரி மேல் தாடைகளும் மேல் பற்களும் எத்தி இருக்குதா அப்படின்னா அந்த மேல் தாடைகளும் மேல் பற்களையும் மட்டும் நம்ம பின்னாடி கொண்டு போக முடியும். அதாவது வெறும் நம்ம கிளிப்பு போட்டாலும், சில கேஸ்ல வெறும் கிளிப் மட்டும் போட்டுக்கும், சில பேர் கிளிப்பும் அதோட சேர்த்து அறுவை சிகிச்சையும் பண்ணிக்குவாங்க. இதே இது சில பேர்த்துக்கு கீழ் தாடை இருக்கு பாத்தீங்களா, இது வளர்ச்சியில சரியா வளராம பின்னாடி தங்கி இருக்கலாம். அதனாலயே மேல் பற்கள் எத்தனை மாதிரி இருக்கும். சோ இப்ப பிரச்சனை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழ் தாடையை முன்னாடி கொண்டு வந்துடலாம். இது நம்ம ரொம்ப சிம்பிளா அவங்க சொல்றோமா, இவ்வளவு சிம்பிளா கிடையாது, நம்ம சொல்ற அளவுக்கு அவ்வளவு சிம்பிளா கிடையாது. பட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி வீட்டுல உட்காந்து யோசிக்கிறதோட மருத்துவரை போய் பார்த்து பிரச்சனை எங்க இருக்கு, மேல் தாடையில கீழ் தாடையில மேல் பற்கள்யா கீழ் பற்கள்யான்னு பார்த்துட்டு அதுக்கேத்தாப்புல நம்ம கிளிப் போட்டு வைத்தியம் பண்ணணுமான்றதை முடிவு பண்ணிட்டு வைத்தியம் பண்ணிக்க சொல்லுங்க. கண்டிப்பாயா. அதாவது அவருக்கு கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் எப்படி இருக்குன்னா, நம்மளாலே சரி செய்ய முடியும் அப்படின்ற தெளிவான விளக்கம். ஆனா முடியாது, ஆனா வந்து எளிமையா நம்மளுடைய பிரச்சனை வந்து இப்படிதான் நம்ம பிரச்சனைன்றத ரொம்ப அழகான தீர்வு வந்து கொடுத்தீங்க. நம்ம இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நமது மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது ஒரு சிறிய இடைவேளை. மருத்துவ நேரம் இடைவேளைக்கு பிறகு தொடரும். இணைந்து வழங்குபவர்கள் மனசு நிறைஞ்சு வாங்கணும்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. மருத்துவ நேரம் தொடர்கிறது.
இடைவேளைக்கு பிறகு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. எனக்கு இடைவேளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நேயர்கள்லாம் கேட்கும் பொழுது அந்த பல் வந்து முன்னாடி எத்தி இருக்கிறது இதெல்லாம் வந்து சரி செய்ய முடியும், இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு வந்து ரொம்ப அழகா வந்து படக்காட்சியோட வந்து நீங்க விளக்கம் கொடுத்துட்டு இருந்தீங்க. இது வந்து இந்த வயதுக்குள்ள வந்து இப்ப பாத்தீங்கன்னா பள்ளி பருவத்திலே வந்து எல்லாரும் வந்து அந்த கம்பி போட்டுறணும், அதுக்கு முன்னாடி வந்து அது உள்ள அமுங்காது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார்கிட்டயுமே இருக்கும். அதே மாதிரி பல் அமைப்பு மாறி இருக்கு, இது மாதிரி முன்னாடி இருக்கு, இந்த மாதிரி மாறி இருக்குன்னா அது இந்த வயதுக்குள்ளதான் வந்து சரி பண்ண முடியுமா, இல்ல சரி செய்தா அது நிரந்தரமான தீர்வா வந்து இருக்கா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த 12 வயசுலதான் வைத்தியம் பண்ணணுன்றது தப்பான ஒரு விஷயம். அதாவது ஒரு வைத்தியத்தை வச்சுட்டு எல்லாத்துக்கும் வைத்தியம் பண்ணக்கூடாது. நான் சொல்ல சில வைத்தியத்தை 6 வயசுல ஆரம்பிப்போம், சில வைத்தியத்தை 60 வயசுல கூட முடிக்கலாம். நான் சொல்ல போறதுங்களா, இதுதான் வைத்தியம், இதுதான் வயசுன்றது கிடையாது. அது நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப இந்த படத்துல பாருங்க திருப்பி சில பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகள் வராங்க இல்லையாம்மா. இப்ப குழந்தைங்களுக்கு சில பேருக்கு தாட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த குழந்தைக்கு தாட பிரச்சனை இருக்கு, அதாவது மேல் தாட ஜாஸ்தியாகவும் கீழ் தாட சரியா வளராம இருக்குதுன்னு வச்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு தெரியும் குழந்தை பருவத்துல வந்து எலும்புகள் வளரக்கூடிய தன்மைகள் ரொம்ப ஜாஸ்தி. அப்படிங்கும் போது ஒரு எலும்பை நம்ம முறிக்கலாம், வளைக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம அதை வடிவமைச்சுக்கலாம் நமக்கு வேணுங்கிற மாதிரி. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இப்ப இவருக்கு மேல் தாட ரொம்ப எத்தி இருக்கு, கீழ் தாட சரியா வளரல அப்படின்னா இந்த அதாவது இது வந்து 12 வயசுலாம் கிடையாது. இது வந்து வளர்ச்சி, அதாவது பிள்ளை வளர்ச்சி வளர்றதுக்கு முன்னாடி சில பீக் பீரியட் நாங்க வச்சிருக்கோம். அந்த டைம்ல பிடிச்சு பெண் பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாவும் ஆண் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் லேட்டாவும் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம மேல் தாடையை நிப்பாட்டிட்டு கீழ் தாடையை வளரவே வச்சு கொண்டு போயிடலாம். சோ வெறும் பற்களை மட்டும் நம்ம அமைப்பு மாத்தலாமா, நம்ம தாட அமைப்பையும் நமக்கு வேணுங்கிற மாதிரி மாத்திக்கலாம். சோ தாட அமைப்புகள்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில வைத்தியங்கள் 6 வயசுல கூட ஆரம்பிக்கிறோம் சரியாமா. சில பேத்துக்கு 9 வயசு, பெண் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம். ஏன்னா பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டுன்னா வளர்ச்சி முடிஞ்சு போயிடும். பெண் பிள்ளைங்கள் பெரிய பிள்ளையாவது 10 ல இருந்து 12, 13 வயசுக்குள்ள ஆயிடும் வச்சுக்கோங்க. பசங்க அப்படி கிடையாது, கொஞ்சம் ஜாஸ்தி வளருவாங்க, 15, 16 வயசு வரைக்கும் வளருவாங்க. சோ ப்ராபப்ளி நமக்கு 12 வயசு தான் அப்படின்றது இருக்க கூடாது. முதல்ல பிரச்சனை எங்க இருக்கு, எலும்புல இருக்கா பற்கள்ல இருக்கா? எலும்புல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா வளர்ச்சிக்கு வந்து நம்ம சீக்கிரம் வைத்தியம் பண்ணணும். பற்கள்ல மட்டும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏன் அதை அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் இந்த பற்களோட அமைப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த படத்துல, இதுதான் தாடைனா இதுல வந்து 2 வகை பற்கள் இருக்கு. ஒண்ணு பால் பற்கள் முதல்ல இருக்கிறது, கீழ இருந்து வர்றது எல்லாம் பெர்மனன்ட் பற்கள். சோ யூசுவலா பாத்தீங்கன்னா இது 6 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள மாறிக்கிட்டே இருக்கும் பல்லு. அந்த 12 வயசு வரும்போது எல்லா பெர்மனன்ட் பற்களும் வெளியில, நிரந்தர பற்களும் வெளியில வந்துடும். சோ அதுக்கப்புறம் தான் வைத்தியம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நிரந்தர பற்கள்ல நீங்க 12 வயசுல வைத்தியம் எப்ப பண்ணுவீங்க அப்படின்னா, பற்கள்ல மட்டும் பிரச்சனைகள் இருந்தால் நீங்க நிரந்தர பற்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வைத்தியம் பண்ணிக்கலாம். ஆனா தாடைகள்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தாடையில் உள்ள பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வயசுகள் வித்தியாசப்படும். அதனால இதுதான் பிரச்சனை, இதுதான் வயசு, இப்படிதான் வைத்தியம் பண்ணுன்றது கிடையாது. நான் சொல்ல போறீங்களா, ஒவ்வொரு பிள்ளையும் தனித்து எடுத்து இவ மூக்கு எப்படி இருக்கு, நாடி எப்படி இருக்கு, மேல் நாடி, கீழ் நாடி, உதறுகள், அது தவிர இவ அப்பா மாதிரி இருக்காளா, அம்மா மாதிரி இருக்காளா, இன்னைக்கு எப்படி இருந்தா 16 வயசுல எப்படி இருப்பா, 12 வயசுல எப்படி இருப்பான்றதை யூகிச்சு வைத்தியம் பண்ணக்கூடிய விஷயம் தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. அதாவது ஐயா இப்ப வந்து நான் என்ன கேட்டிருந்தேன்னா, முக அமைப்பு பத்தியும் வந்து கேட்டிருந்தேன், பல் அமைப்பு வந்து எப்படி சரி செய்யறதுன்னு கேட்டிருந்தேன். இப்ப நிறைய பேருக்கு வந்து பெரிய வருத்தங்கள் இருக்கும், அதாவது என் பல்லு இப்படி இருக்கு, என் முகம் வந்து அழகா மாறுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேயர்களுக்கு வந்து நீங்க சொன்ன விளக்கம் வந்து ஒரு நம்பிக்கையை கண்டிப்பா வந்து கொடுத்திருக்கும். நேயர் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம்மா, தொடர்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. சரியா, உங்க பிரச்சனை என்னன்னு மருத்துவரிடம் சொல்லுங்க. அதாவது என்னோட பிரச்சனை பைக்ல போய் நான் உழுந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டேன். சரி சொல்லுங்க ஐயா. கீழ் தாடை வந்து என்னுடைய அடி போட்டு 2 துண்டு ஆயிடுச்சு. சரி, உங்க தொலைக்காட்சி ஒளியளவு குறைச்சிட்டு உங்க விளக்கங்களை சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. அது வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் போய் கம்ப்ளைண்ட் போடணும். வந்து எனக்கு ஜாயிண்ட் ஆயிட்டால ஜாயின் ஆக 8 மந்த்ஸ் ஆகும். சின்ன டவுட்டா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கேள்வி பண்ணீங்களா? புரியலமா, திருப்பி சொல்லுங்க. உங்க தெளிவா சொல்லுங்க ஐயா, உங்க விளக்கங்களை தெளிவா சொல்லுங்க, என்ன பிரச்சனை? பைக்ல போய் நான் ஆக்சிடென்ட் ஆகி 2 தாடை வந்து கீழ் தாடை வந்து அடி போட்டு 2 ஆயிட்டு, அத வந்து ஜாயிண்ட் ஆகும். அது வந்து திரும்ப இணையுமான்னு கேக்குறீங்களா ஐயா நீங்க? ஆமா ஆமா. உங்க விபத்துல வந்து உங்களுடைய தாடைகள் வந்து விலகி இருக்கா? ஆமா ஆமா, அடி போட்டு 2 இல்ல. உங்க வயசு என்ன? அது வந்து எனக்கு ஜாயின் இல்ல அவர் வயசு என்னமா முதல்ல? நேர் வந்து தொடர்புல இல்ல. ரைட். சோ யூசுவலா நல்லா புரிஞ்சுக்கோங்கமா, எலும்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்ப கீழ் தாடை மட்டும் கிடையாது, உடம்புல உள்ள எல்லா எலும்பு தான். இவரோட ஐயா ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா, இப்ப நீங்க போய் கீழே உழுகுறீங்க அப்படின்னா, இப்ப கை உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, கையை சேர்த்து வச்சா ஒட்டுமா ஒட்டாதா?
ஒட்டும். கால் உடைஞ்சு கால் சேர்த்து வச்சா ஒட்டுமா ஒட்டாதா? ஒட்டும். அந்த மாதிரிதான் தாடை எலும்பும். தாடை எலும்பு நீங்க ஆக்சிடென்ட்ல போய் இங்க அடிபட்டு உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா. சோ அதை நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா டெஃபினட்டா அது ஒட்டதான் செய்யும். ப்ரொவைடட் சில பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல வந்து எப்படி அப்படின்னு சொல்லணும்னா சில பேருக்கு எலும்புகள் வந்து ஆறக்கூடிய தன்மைகள் இல்லாம போயிடும். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, மருந்து மாத்திரைகள் எல்லாமே தற்காலிகமா எதிர்ப்பு சக்தியை கூட்டுறது. சோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு 15 நாளைக்கு நீங்க மருந்து மாத்திரை கொடுக்குறீங்கன்னா அந்த நேரத்துல மேக்சிமமா எதிர்ப்பு சக்தியை நம்ம கூட்டுறதுக்காக கொடுக்குறோம். புரியுதாமா? சோ இதனால நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராம எலும்பு சேர்றது. ஆனா அதே சமயம் அந்த 15 நாளைக்கு அப்புறம் தன் உடம்புல அவங்களுக்கு அந்த இயற்கையான எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஆயிடும். சில எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு நல்ல பிரச்சனை. எதிர்ப்பு சக்தின்னு நம்ம பொதுவா சொல்றோம், அப்பதான் மக்களுக்கு அது புரியும். ஆனா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு அணுக்கள் இருக்கு உடம்புல. அது ஹெல்ப் பண்ணணும் நம்ம உடம்பு ஆறுறதுக்கு. சோ அந்த ஆறக்கூடிய தன்மை இல்லாதவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஆனா 99% மக்களுக்கு ஆறிடும். ஆனா அந்த 60-70 வயசுக்கு மேல போறாங்க பாத்தீங்களாமா, அவங்களுக்கு இயற்கையா ரிப்பேர் பண்ணக்கூடிய சக்திகள் ரொம்ப கம்மியாயிடும். அவங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கும். சோ இவருக்கு அடிபட்டு அந்த அடிப்பட்டதை சரியான முறையில வைத்தியம் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டா அது ஆறதான் செய்யும். அதை பத்தி இவர் கவலைப்படவே வேண்டாம். கண்டிப்பா ஐயா சொன்ன விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குணப்படுத்திட முடியும் அந்த எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேயர் பார்த்துடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, நான் ஊட்டில இருந்து பேசுறேங்க. உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஜெயஸ்ரீங்க மேடம். சரிம்மா, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க மருத்துவரிடம். என்னோட பையனுக்கு கேட்கணும், என்னோட சன்னுக்கு. சொல்லுங்கம்மா. சார் என் சன்னுக்கு 10 இயர்ஸ் ஆகுதுங்க சார். சொல்லுங்கம்மா. இப்ப லேட்டா தான் பல்லு விழுந்துட்டு இருக்குதுங்க சார். பல்லு விழுந்து 3 months ஆயிடுச்சு. இன்னும் பல்லு விழுந்த இடத்துல பல்லே முளைக்கலைங்க சார். சரிம்மா. அப்புறம் அவருக்கு வந்து பல்லு பூராமே சொட்டை ஆயிட்டே வருதுங்க சார். சரிம்மா. இப்பவே ஒரு டைம் ஒரு பல்லு ரிமூவ் பண்ணிட்டோம். பல்லு ரொம்ப கோணலா வளருதுங்க சார். வளர்றதும். உங்க பையனோட வயசு என்னம்மா? 10 years சார். நான் போய் கேட்ட ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணாங்க சார். அவர் வந்து 13 years கம்ப்ளீட் ஆனான்னு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். இல்லம்மா, இப்ப உங்க பற்கள் வந்து எந்த பற்கள் கீழே விழுந்து வராம இருக்கு 3 மாசமா? 3 மாசமா இந்த சைட்லைங்க சார். கீழே வலது பக்கம் பின்னாடி உள்ள பற்களாமா? ஆமாங்க சார், 2 சைடுமே சார். லெஃப்ட் ரைட் 2 பக்கமுமே. சரிம்மா. முன்னாடி இருக்க 4 பல்லு மட்டும் வளர்ந்துருக்குங்க சார். 2 பல்லு வளர்ந்துருக்கு, 2 பல்லு வளரவே இல்லைங்க சார். சரிம்மா, இப்ப நான் ஒரு படம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த படத்துல பாருங்கம்மா. இந்த படத்துல வந்து ஒரு தாடையோட அமைப்பு தெரியுதாமா? இங்க பெருசா இந்த தாடை எலும்புதான் நம்ம பற்கள் இருக்கும். முதல்ல நமக்கு வளரக்கூடிய பற்கள் பேரு பால் பற்கள். இந்த பற்கள் வந்து நமக்கு 6 வயசு வரைக்கும் இருக்கும். 6 வயசுக்கு மேல நமக்கு ஒவ்வொரு பற்களா மாறிக்கிட்டே இருக்கும். தெரியுதாமா? முன்னாடி உள்ள பற்கள்லாம் இப்ப மாறிட்டு பின்னாடி உள்ள பற்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில அதான் நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, ஒவ்வொரு பற்களுக்கும் ஒவ்வொரு ஏஜ் இருக்கு. ஒரு பல்ல 6 வயசுல ஒண்ணு, ஒரு பல்ல 8 வயசுல, ஒரு வயசுல 10 உள்ள அப்படின்னு. இப்போ 10 வயசுல உழுக வேண்டிய பல்லு கட்டாயம் 10 வயசுல உழுகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்ன பின்ன 6 மாசம் எப்படி ஒரு பொண்ணு வந்து 12 வயசுல சில பொண்ணு பெரிய பிள்ளையாது, சில பிள்ளை 10 வயசுல பெரிய பிள்ளையாது. இந்த வயசுலதான் பெரிய பிள்ளையாகும் நிச்சயமே கிடையாது. அந்த மாதிரி பற்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு மாறுபாடு இருக்கும். சோ ஒரு பற்கள் வந்து இன்னைக்கு 10 வயசுல வர வேண்டிய பற்கள் 1 வருஷம் வரைக்கும் முன்ன பின்ன வரலாம். அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஒரு பக்கம் ஒரு பல்லு வந்துட்டு அதே பல்லு வந்து இந்த பக்கம் வரல அப்படின்றதும் டைம் எடுத்து லாக் என்ன சொல்றது, இது 6 மாசத்துக்கு முன்ன பின்ன இந்த பற்கள் வரலாம். சோ இத பத்தி அவங்க ஒரி பண்றதுக்கு பிரச்சனையே கிடையாது. யூசுவலா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபுல்லா எக்ஸ்ரே எடுத்துமா தன்னோட தாடைகளை எக்ஸ்ரே எடுத்து அதுல எல்லா பெர்மனன்ட் பற்கள், அதாவது நிரந்தர பற்கள் அத்தனையும் இருக்கா, பாயிண்ட் நம்பர் 1. இருந்துச்சுன்னா நல்ல கோணத்துல இருக்கா, பாயிண்ட் நம்பர் 2. சோ இதை அனலைஸ் பண்ணிட்டு இதெல்லாம் இருந்து மத்த பற்கள்லாம் ஓரளவுக்கு கரெக்டான டைம்ல வந்திருக்குன்னா இதை பத்தி இவங்க பயப்படுறதுக்கு அவசியம் கிடையாது. இப்ப இவங்களோட 2வது பிரச்சனை என்னன்னா, எனக்கு பற்கள் வருது ஆனா என் பற்கள்ல வந்து முன்ன பின்ன இருக்கு எல்லாமே அப்படின்றது இவங்களோட 2வது ஐயம் இல்லையா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல பாருங்க திருப்பி, இதுதான் நம்ம தாடையோடது. இவ மேல பால் பற்கள் இருக்கு, உள்ள இருந்து பெர்மனன்ட் பற்கள் நிரந்தர பற்கள் வந்துட்டு இருக்கு. இப்ப முதல் பால் பற்கள் அழகா ஒரே மாதிரி இருக்கும், நிரந்தர பற்கள் ரொம்ப முன்ன பின்ன இருக்கும். இது ஏன் இப்படி அப்படின்னா, சிம்பிளா சொல்ல போனா இப்ப இந்த தாடையோட அமைப்பு இருக்கு பாத்தீங்களாமா, இது வந்து ஒரு அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கலாம். இந்த பற்களோட அமைப்பு ஒரு அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கலாம். சோ பெரிய பற்கள் சின்ன தாடையில வரும்போது இடைவெளி இல்லாம முன்ன பின்ன வரக்கூடிய தன்மைகள் அதிகம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கோமா, புத்தகத்துல வந்து அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு, அம்மா கிட்ட வந்திருக்கு அப்படிலாம் கிடையாது. பட் நம்ம என்ன சொல்றோம்னா இப்படிதான் உங்களுக்கு புரியும் மக்களுக்கு. ஏன்னா டெக்னிக்கலா வேற மாதிரி இருக்கும். ஆனா இது
ஒரு ரீசன், சாலிட் ரீசன், ஃபவுண்டேஷன். நான் சொல்ற புரியுதாமா? இவங்க மூக்கும் அப்பா கிட்ட இருந்து வருது, கண்ணு அம்மா கிட்ட இருந்து, அந்த மாதிரி என்ன வேற காம்பினேஷன் வரலாம். சோ இத பார்த்து நம்ம பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுமா. அதான் சொல்றேன், நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஆண்டவன் கொடுத்திருக்கான். ஒரு சில மாறுபாடுகள் கொடுத்திருப்பாங்க. அந்த மாறுபாடுகள் வந்து சில பேருக்கு வாழ்க்கையில வந்து பெரிய என்ன சொல்றதுமா ஒரு முற்றுக்கட்டை அமையும், சில பேருக்கு ஒண்ணுமே அமையாது. சோ இவங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமா தெரிஞ்சுன்னா டெஃபினட்டா அதுக்கு வைத்தியம் பண்றது தப்பே கிடையாது. சோ இவங்க மருத்துவரை போய் பார்க்க சொல்லுங்க. அவங்க எக்ஸ்ரேஸ் எடுத்துட்டு முதல்ல என்னோட பெர்மனன்ட் பற்கள் நல்லா இருக்கா, எல்லா பற்களும் இருக்கா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருந்துச்சு, சந்தோஷம் இல்லாம. ரெண்டாவது தாடையில பிரச்சனை இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தாடையில பிரச்சனை உள்ளவங்க தான் 12 வயசுக்கு முன்னாடி எல்லாம் வைத்தியம் பண்ணுவாங்க. தாடையில பிரச்சனை இல்லாத பற்கள் மட்டும் இருக்குன்னா வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்றதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. பயப்பட வேண்டாம் சொல்றேன். சரிம்மா, தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நமது மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது ஒரு சிறிய இடைவேளை. மருத்துவ நேரம். இடைவேளைக்கு பிறகு மருத்துவ நேரம் தொடர்கிறது. இடைவேளைக்கு பிறகு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஒரு நேயர் இருக்காங்க, நம்ம பார்த்திடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் நீலா. உங்க பிரச்சனை என்னன்னு மருத்துவரிடம் சொல்லுங்கம்மா. எனக்கு ரைட் ஹேண்ட் சைடுல சார். சொல்லுங்கம்மா. ரைட் ஹேண்ட் சைடுல பல்லு மேல வந்து எதுவுமே ஒரு சின்ன ஒரு பொருளை கூட கடிக்க முடிய மாட்டேங்குது. சரிம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. டாக்டர் கிட்ட போனதுக்கு அவங்க ஒரு கிளிப்பு போல கொடுத்தாங்க. சரிம்மா. அந்த கிளிப்பு வந்து போட்டோம்னா மேல் பல்லு வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் அதனால வந்து அந்த கிளிப்பு போடுறது கிடையாது. இப்போ வந்து சாப்பிட கொள்ளலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க வயசு என்னம்மா? என் வயசு 34 சார். உங்களுக்கு வலது பக்கம் உள்ள பல்ல வந்து கடிக்க முடியல இல்லையா? கட்டிலாம் இல்ல, எதுவுமே இல்ல சார். இல்ல கடிக்க முடியல இல்லையாமா? கடிச்சா வலிக்குது, மத்தபடி மத்த எந்த நேரத்துலயும் வலி இல்ல இல்லையா? எந்த நேரத்துல ஒண்ணும் வலி இல்ல. அந்த பல்ல நேரத்துல ஏதாவது ஒரு சின்ன சாப்பிட்டான பொருள் சாப்பிட்டா கூட வலி எடுக்குது. அந்த பல்ல ஆடுற மாதிரி உங்களுக்கு தெரியுதாமா? இல்ல பல்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு சார். பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையாமா? உங்களுக்கு ஈரல எதுவும் ரத்தம் வருதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணும் கிடையாது. அதாவதுமா ப்ராபப்ளி ராத்திரி என்னைக்குமே உங்களுக்கு வலிச்சது இல்லையா படுக்கும் பொழுது? ராத்திரி வலி கூடுனது இல்லையா எப்பயுமே நீங்க படுத்து தூங்கும் பொழுது? இல்ல சார், ஃபர்ஸ்ட் டேப்லெட் கொடுத்தாங்க, அப்புறமா வந்து உங்களுக்கு கிளிப் போட்டோம்னா சரியா போயிடும்னு சொன்னாங்க. என்ன கிளிப்மா கொடுத்தாங்க? என்ன கிளிப் அது? அது 2 சைடு கம்பி போல இருக்கு, மேல் பல் சைடுல போட சொன்னாங்க. அதாவது போட்டோம்னா பல்லு மேல் பல்லு வந்து எடுப்பா வர மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கு. இல்லம்மா, அந்த பற்கள் எதுவும் பூச்சி பற்கள் எதுவும் இருக்கான்னு சொன்னாங்களா உங்களுக்கு பாத்துட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, நீங்க கடிக்கும் போது மட்டும் வலிக்குது தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க சார். இந்த சைடு எலும்பு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்களா? அதனாலதான் அந்த கிளிப்பு தரேன்னு சொன்னாங்க. இல்லம்மா, எலும்பு தெரிஞ்சிருக்குன்னா தேஞ்சிருக்குன்னு சொன்னாங்களாமா? அது வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கு, அது வராய் சொல்லிதான் உங்களுக்கு வலி இருக்கு, அதனால கிளிப்பு போட்டுருக்கணும்னு சொன்னாங்க. சரிம்மா, இப்ப இந்த படத்துல பாருங்க, இவங்க சொல்றாங்கல்லம்மா, அதாவது எனக்கு வந்து நான் கடிக்கும் பொழுது மட்டும் எனக்கு வலிக்குது அப்படின்னா, இப்ப இந்த படத்துல பாருங்க, திருப்பி ஒரு பல்ல வந்து நல்லா கடினமா பிடிச்சிருக்கிறது ஈருதான் இல்லையாமா? என்னைக்கு நம்ம தெரியும், என்னைக்கு நம்ம ஈர் அந்த இடத்துல அரிச்சு மேல போதும் இல்ல தேயுதுங்கிறாங்க பொதுவா. அரைச்சு மேல போகும்போது பல்லு இங்க லூஸ் ஆகுது பாத்தீங்களா? அப்ப நீங்க கடிக்கும் போது ஆடுது இல்லைங்களா பல்லு? பல்லு நீங்க கடிக்கும் பொழுது ஆடும் பொழுது பற்களோட அடிவேர்ல நரம்புகள் உள்ள என்டர் ஆகும். சோ இயற்கையா பல்லோட அமைப்பு எப்படின்னா, அது கடினமா அந்த இடத்துல இருக்கணும். இருக்கும்போது நீங்க கடிக்கும் போது அந்த பெயின் இருக்காது. அதை பிடிச்சிருக்க ஃபவுண்டேஷன் அந்த ஈர் இருக்கு பாத்தீங்களாமா, அதை சுத்தி அரிச்சிட்டு அப்படின்னா ஈர் வியாதினால பல்லு லூஸ் ஆகும். சோ நீங்க டிபிக்கலா கடிக்கும் பொழுது மட்டும் அந்த இடத்துல பிரஷர் கூடுது இல்லம்மா, சோ அந்த வலி வருது. ஏன்னா அது நகருதுனால. நான் சொல்றது புரியுதாம்மா? சோ ப்ராபப்ளி உங்களுக்கு அந்த ஈர் வியாதியா தான் இருக்கும். ஏன்னா இப்ப எனக்கு இங்க உட்காந்துட்டு நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஆழமா கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். சோ அவங்கள போய் அவங்க வைத்தியரை போய் பார்க்க சொல்லுங்க. யூஸ்வலா பற்கள் எதுவும் மூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. அதாவது ஆடுதா ஆடலையா, அது வந்து பொதுவா வந்து ஒரு நார்மல் பர்சனால கண்டுபிடிக்க முடியாது. சோ பார்த்துட்டு, ஏன்னா பற்கள் எனக்கு பூச்சி கிடையாது, எனக்கு ராத்திரி வேற எந்த வலியும் கிடையாது, கடிக்கும் போது மட்டும் அந்த ஒரு பர்டிகுலர் பல்ல பெயின் இருக்கு அப்படின்னா இதான் இருக்கணும். சோ ஒருவேளை இதா இருந்துச்சு அப்படின்னா, அரிச்சு போன ஈர்ல இந்த எலும்பு எங்கெல்லாம் தேஞ்சிருக்கோ மேற்கொண்டு தேயாம பாத்துக்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்ப ஒரு பல்லு வந்து அந்த எலும்பை மட்டும் சரி பண்ணா போதாது, அந்த பில்லரே ஆடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க பல்லு, அதை ஆடாமே நிப்பாட்டிடலாம். சோ அப்படி நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கடிக்கும் பொழுது அந்த வலி வராது. சோ டெஃபினட்டா அவங்க வைத்தியரை போய் பார்த்து முடிவு பண்ணிடுங்க. சரிம்மா, தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. மருத்துவமனை பற்றி ஒரு படக்காட்சி பார்த்து நம்ம தொடர்ந்து பேசலாம். மதுரை தெற்குவெளி வீதியில் பலரும் பாராட்டும் பல் மருத்துவமனையாக விபோஸ் டென்டல் கேர் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஏசி வசதியுடன் பல சிறப்பு பிரிவுகளுடன் அமைந்துள்ளது.
ஆர்த்தோடான்டிக் பல் சீரமைப்பு சிறப்பு பிரிவு, ஆர்த்தோபீடிக் முகத்தாடை சிறப்பு மருத்துவம், எண்டோடான்டிக்ஸ் பற்களின் வேர் வைத்திய சிறப்பு பிரிவு, பீடோடான்டிக்ஸ் குழந்தைகளுக்கான பல்வைத்திய பிரிவு, கன்சர்வேட்டிவ் டென்டிஸ்ட்ரி பற்கள் அடைத்தல் பிரிவு, ப்ராஸ்டோடான்டிக்ஸ் செயற்கை பல்வைத்திய பிரிவு, இம்ப்ளான்ட்ஸ், பீரியோடான்டிக்ஸ் ஈரநோய் சிறப்பு பிரிவு, ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேசியல் சர்ஜரி முகத்தாடை அறுவை சிகிச்சை பிரிவு என்று ஒவ்வொரு பிரிவிற்கும் தனிப்பட்ட மருத்துவ நிபுணர்களை கொண்டுள்ளது. டென்டல் எக்ஸ்ரேஸ், ரேடியோ விஷுவலோகிராஃபி, ஓபிஜி அண்ட் ஈஃபலோமெட்ரிக்ஸ், டென்டல் லேசர்ஸ் போன்ற அதிநவீன பல் மருத்துவ சாதனங்களுடன் உலகத்தரமான பல் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அனுபவமிக்க திறமையான டாக்டர் வினோத் போஸ் எம்டிஎஸ், ஆர்த்தோடான்டிக், ஆர்த்தோபீடிக், இம்ப்ளான்ட்ஸ் UK அவர்கள் தலைமையில் பல்வேறு பல் மருத்துவ சிறப்பு பிரிவு மருத்துவர்கள் ஊழியர்களுடன் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. மக்கள் சேவையாக விபோஸ் டென்டல் கேர் இலவச நடமாடும் அதிநவீன பல் பரிசோதனை பஸ் மூலம் ஏழை எளியோர் நகராட்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பல் பராமரிப்பு ஆலோசனை முகாம்களும் நடத்தி வருகிறது. மருத்துவமனையின் குறிக்கோள் நேர்மை, உயர்தர சேவை, சிறந்த கவனிப்பு. வி கேர். வாருங்கள், எங்கள் சேவையை கண்டு உணருங்கள். தங்களின் புன்னகையே எமது வெற்றி என கொள்வோம். முகவரி விபோஸ் டென்டல் கேர் மருத்துவமனை, 171 தெற்கு வெளி வீதி, மதுரை 1. தொலைபேசி 0452233450. செல் 9345244555. படக்காட்சி பார்த்தோம். இப்ப நேர் இருக்காங்க, பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். மக்கள் வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். உங்களுடைய பெயர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் மாலினி. உங்க பிரச்சனைல மருத்துவரிடம் சொல்லுங்க. ஓகே சொல்லுங்கம்மா. சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. என்னோட பேர் மாலினி. எனக்கு பல்லு எதுவும் ப்ராப்ளம், சொத்த பல்லுலாம் எதுவும் இல்ல சார். ஆனா பல்லுக்கு கீழ் வரிசையில பாத்தீங்கன்னா ஒரு 4 பல்லுல கருப்பா இருக்கு, ரொம்ப கருப்பா இருக்கு சார். அது என்ன ப்ராப்ளம்னே தெரியல. டாக்டர் கிட்ட போய் கேட்டதுக்கு நீங்க 2 டைம்ஸ் பல்லு தேய்ச்சிட்டு இருந்தேன். நான் தினமும் 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணேன். நீங்க ரொம்ப பல்லு தேய்ச்சி ஈரு தேஞ்சி போச்சுமா, நீங்க 1 டைம் பிரஷ் பண்ணா போதும்னு சொன்னாங்க. அது வந்து 1 டைம் தான் பிரஷ் பண்ணேன். ஆனா ரொம்ப பல்லு அந்த கருப்பா இருக்கிறது பக்கத்து பல்லுக்கு பரவுது சார். அப்படியாம்மா? இப்ப உங்களுக்கு வயசு என்னம்மா? என்னோட வயசு 25. 25 வயசு இல்லையாமா? இப்ப கீழே உள்ள பற்களோட அடிப்புறத்துல உங்களுக்கு இந்த மாதிரி கருப்பா இருக்குன்னு சொல்றீங்க இல்லம்மா? ஆமா சார். சரிம்மா, அதாவதுமா நான் உங்களுக்கு சொல்றேன் 2-3 விஷயங்கள்மா உங்களுக்கு பேசிக்கா அந்த மாதிரி வர்றதுக்கு. ஒண்ணு சாப்பாடு, அதாவது ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோங்கம்மா. ஒரு பற்களை வந்து 2 வகையா பிரிச்சுக்கோங்க. இப்ப இந்த படத்துல பாருங்க, இந்த படத்துல இந்த பற்களும் இந்த ஈறுகளும் சேருது பாத்தீங்களாமா? இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி முதல்ல காரைகள், கிருமிகள் படக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனா கிருமிகள் இது வந்து இனிஷியலா வெள்ளையா இருக்கும், அப்புறம் மஞ்சளா மாறும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்ல, காஃபி, டீ இந்த எல்லாம் குடிக்கும் பொழுது அதுல உள்ள சில கலரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இதை கருப்பா மாத்தக்கூடிய தன்மைகள் உண்டு. சோ ஒண்ணு அது காரையா இருக்கும், இது பேர் காரை. இந்த காரைகள் இருந்துச்சுன்னா நம்ம ஈருக்கு வந்து ஈரை கெடுத்துரும். இது ரொம்ப முக்கியம் இதை எடுக்கிறது. இல்ல ஒன்னொன்னு கரை. கரன்றது நம்ம பற்கள் வந்து ஒரு சாதாரண நம்ம எப்படி சொல்றது, ஒரு செவுரு மாதிரி. நம்ம வீட்டுல செவுருல கரைகள் படக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏன்னா நீங்க அவ்வளவு சாப்பிடுறோம் நம்ம, எனக்கு கலர் இல்லாம ஏதாவது சாப்பாடுறது, கலரிங் ப்ராடக்ட் இல்லாம. சோ டெஃபினட்டா அதனால வந்து ஸ்டெயின்ஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோமா, ஸ்டெயின்ஸ்ன்றது கரை. சரிம்மா? கரையினால வியாதி எதுவுமே ஆகாது. ஆனா கரைகள் இருக்கும் பொழுது அசிங்கமா இருக்கும். அதனால அவங்க டென்டிஸ்ட போய் கிளீன் பண்ணிக்கணும். காரைகள் இருந்தாலும் அது அவங்களுக்கு அது என்ன சொல்றது, ரொம்ப உடம்புக்கு கெடுதல், அது ஈருக்கு கெடுதல். சோ காரைகளையும் அவங்க இருந்தாலும் சுத்தம் பண்ணணும். சோ எப்படி இருந்தாலும் இவங்க ஒரு பல் மருத்துவர் போய் பார்த்து சுத்தம் பண்ணிக்கிட்டா போதும், உடனே சரியாயி போயிருமே எல்லாமே. சோ டெஃபினட்டா இவங்க பிரஷிங்க ஸ்டாப் பண்ண வேண்டாம். பல்லு விளக்குறது ரொம்ப முக்கியமா. இவங்களோட மெயின் பிரச்சனையே எனக்கு என்னோட செவுரு அசுத்தமா இருக்கு, நான் காலையில ஒரு தடவை சுத்தம் பண்றேன், ராத்திரி ஒரு தடவை சுத்தம் பண்றேன், இருந்தாலும் என் செவுரு வந்து அழுக்காகுதுன்னு சொல்றதுல நம்ம வந்து ஒரு தடவை மட்டும் சுத்தம் பண்ணுங்க சொல்றது தப்பு. சரி, நான் என்ன சொல்றேன், நம்ம நீங்க ஒரு நல்ல பெயிண்டரை கூப்பிட்டு நல்ல செவரை திருப்பி பெயிண்ட் அடிங்க, அதுதான் இங்க பல் மருத்துவர் இல்லையா? பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலையில ராத்திரி எப்பயும் போல சுத்தம் பண்ணிக்கோங்க, அதனால தப்பே கிடையாது. சோ டெஃபினட்டா வைத்தியரை போய் பார்த்து கிளீன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான தீர்வாவே வந்து கொடுத்தீங்க. அதாவது வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு வந்து ரொம்ப அருமையான தீர்வு கொடுத்தீங்க. தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேயர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இதுதான் உங்க பிரச்சனை அப்படின்னு படக்காட்சிகளோட ரொம்ப எளிமையா வந்து புரிய
வச்சீங்க. எந்த பயமும் இல்லாம இதை சரி செஞ்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையும் வந்து கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். ரொம்ப அரிய தகவல்களும் வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.